சர்ச்சைகளுக்கு பிறகு நயன்தாரா தனது மகனோடு இருக்கும் போட்டோவை வெளியிட்டு எமோஷனல் ஆகி இருக்காங்க. தமிழ் சினிமால உச்ச நடிகையா வலம் வரும் நடிகை நயன்தாரா நடிப்பு மட்டும் இல்லாம தனது ஃபேமிலி பிசினஸ் என எல்லாத்திலையும் கவனம் செலுத்திட்டு வராங்க. இதற்கிடையில ரீசெண்டா அவங்க நடித்த அன்னபூரணி படம் பெரிய சர்ச்சையில சிக்கியது. அதுல ராமர் பற்றி வரும் வசனம் இந்துக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில இருக்குன்னு புகார் அளிக்கப்பட்டது. அதனால OTTல இருந்து அன்னபூரணி படம் நீக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நயன்தாரா மன்னிப்பு கேட்டு அறிக்கை வெளியிட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் என குறிப்பிட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க நயன்தாரா. இந்த நிலையில அவங்க தனது மகனை தோல்ல சுமந்தபடி வைத்திருக்கும் போட்டோவை வெளியிட்டு கடவுளின் மொத்த அருளும் ஒரு சிறிய முகத்தில் என குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் என்னதான் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் பிஞ்சு முகத்தை பார்த்தா மொத்த கஷ்டமும் போயிடும்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அம்மாவின் இழப்புல இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் அக்ஷராவை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் கம்பேக் அக்ஷரா, திரும்பவும் உங்களை இப்படி பாக்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு தெரிவிச்சுட்டு வராங்க. அம்மாவின் பிரிவால தவித்து வரும் அக்ஷரா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அம்மாவுடன் இருக்கும் போட்டோஸை ஷேர் பண்ணி தொடர்ந்து எமோஷனலா பதிவிட்டுட்டு வராங்க. அந்த வகையில என் அம்மா இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் அம்மா தான் எனக்கு அம்மாவா வேணும்னு பதிவிட்டு தனக்கு ஆறுதல் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் தனது அம்மாவோட சாரியை கட்டிக்கிட்டு இனிமே என் அம்மாவை நான் இப்படிதான் ஃபீல் பண்ண முடியும்னு எமோஷனலா பேசியிருந்தாங்க. இந்த நிலையில தொடர்ந்து சோகமான போஸ்டுகள் போட்டு வந்த அக்ஷரா இப்போ தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல சாம்பார் சாதம் குறித்து பேசி ஃபன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் கம்பேக் அக்ஷரா, உங்களை இப்படி திரும்பவும் பார்க்க ஹாப்பியா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. என்னுடைய கிரைம் பார்ட்னரா இருந்தவரு சீக்கிரமா என்னுடைய லைஃப் பார்ட்னரா மாற போறாரு அப்படின்னு தன்னுடைய லவ்வரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நடிகை சாய் பல்லவியின் சிஸ்டர் பூஜா. சாய் பல்லவிக்கு பூஜா கண்ணன் என்ற ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க தனது அக்கா போலவே சினிமால என்ட்ரி கொடுத்தாங்க. அதன்படி AL விஜய் டைரக்ஷன்ல வெளியான சித்திரை சிவானம் என்ற படத்தின் மூலம் நடிகையா அறிமுகமானாங்க. அதையடுத்து ஒரு சில படங்கள்ல நடிச்சாங்க. இந்த நிலையில இப்ப இவங்க தனது லவ்வரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது தொடர்பான தகவல் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அதாவது வினித் என்பவரை லவ் பண்ணிட்டு வரும் பூஜா அது தொடர்பான வீடியோவை ஷேர் பண்ணி இதுவரை என்னுடைய கிரைம் பார்ட்னரா இருந்த வினித் சீக்கிரமா என்னுடைய லைஃப் பார்ட்னரா மாற போறாரு அப்படின்னு ஹாப்பியா போஸ்ட் போட்டிருக்காங்க. இத பார்த்த ஃபேன்ஸ் பலரும் பூஜாக்கு வாழ்த்துக்களையும் எப்போ மேரேஜ்னும் கேள்வி கேட்டுட்டு வராங்க. தனது மனைவியின் பிறந்த நாளை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காரு குக் வித் கோமாளி ஃபேம் புகழ். விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் அது இது கலக்க போவது யாரு குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் ஃபேமஸ் ஆனவர் புகழ். அதன் மூலமா இவருக்கு படங்கள்ல நடிக்கும் வாய்ப்பு வந்து கொண்டிருக்கு. இதற்கிடையில கோயம்புத்தூரை சேர்ந்த பென்சி என்பவரை சில மாதத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு புகழ். இவங்க மேரேஜ் 2022 செப்டம்பர் 1ஆம் தேதி கோயில்ல சிம்பிளா நடந்தது. அதையடுத்து ரிசப்ஷன் கிராண்டா நடந்துச்சு. அதையடுத்து இந்த தம்பதிக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. தம் மகளுக்கு கோலாகலமா பெயர் சூட்டும் விழா நடத்திய புகழ் ரித்தினியான்னு பெயர் வைத்ததா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அறிவிச்சாரு. இந்த நிலையில தனது மனைவி பென்சியின் பிறந்த நாள புகழ் சிம்பிளா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அது தொடர்பான வீடியோவை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே பார்ட்னர் அப்படின்னு ஹாட் எமோஜிய தட்டி விட்டுருக்காரு. சூப்பரா பாட்டு பாடி அசத்திருக்காங்க வனிதாவின் இளைய மகள் ஜெயனிதா. அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தளபதி விஜய் நடிப்புல வெளியான சந்திரலேகா படத்தின் மூலம் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்தவர் வனிதா விஜயகுமார். இந்த நிலையில வனிதாவின் மூத்த மகள் ஜோவிகா பிக் பாஸ் சீசன் 7ல கண்டஸ்டன்டா கலந்துகிட்டு வந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா பாதியிலேயே எவிக்ட் ஆயிட்டாங்க. இந்த சீசன்ல A டீம் B டீம்னு 2 பிரிவா கண்டஸ்டன்ட் பிரிஞ்சிருக்காங்க. இதுல வனிதா தான் மகள் ஜோவிகா டீமை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு விருந்து வச்சுட்டு வராங்க. அந்த வகையில இப்ப ரீசெண்டா கானாபாலா மாயாக்கு விருந்து வச்சாங்க. அப்போ பாட்டு பாடி தங்களுடைய நேரத்தை செலவிட்டு இருக்காங்க. அதுல ஜெயனிதா பாட்டு பாடிய வீடியோவை வனிதா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த பலரும் ஜெயனிதாவின் வாய்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்கள வாழ்த்தி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அம்மன் வேடம் விட்ட சீரியல் நடிகை சரண்யாவின் வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இவங்க நியூஸ் ரீடரா இருந்து பிறகு சின்னத்திரை நடிகையா வலம் வந்தாங்க.
அதன்படி விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன நெஞ்சம் மறப்பதில்லை என்ற சீரியல் மூலம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க. தொடர்ந்து ரோஜா, ரன், ஆயுத எழுத்து போன்ற சீரியல்கள்லயும் நடிச்சாங்க. சோஷியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் இவங்க இப்ப ஷேர் பண்ணிருக்கும் வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு வருது. அதாவது டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில ராஜபெட்ரி பிரபு கண்டஸ்டன்டா கலந்துகிட்டு வராரு. அந்த நிகழ்ச்சியில டிவைன் ரவுண்ட் நடந்திருக்கு. அதுல சரண்யா ஸ்பெஷல் அப்பியரன்ஸா அம்மன் வேடத்துல வந்து புல்லரிக்க வச்சிருக்காங்க. அந்த கெட்டப்புக்கு ரெடியான வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அம்மன் வேஷம் போட்டிருக்கேன், இந்த மேக்கப்போட 3 hours ஆச்சுன்னு பதிவிட்டிருக்காங்க. அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே அம்மனை நேர்ல பாக்குற மாதிரியே இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அயோத்தியில திறக்கப்பட்ட ராமர் கண்களோடு கேப்டன் விஜயகாந்தின் கண்களை ஒப்பிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. நடிப்புல இருந்து விலகி அரசியல்ல முழு கவனம் செலுத்தி வந்த விஜயகாந்தின் உடல் திடீர்னு சரியில்லாம போச்சு. அதனால வீட்டிலேயே முடங்கியிருந்த அவரு கடந்த டிசம்பர் 28 காலமானாரு. அதைத் தொடர்ந்து 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய மறைவுக்கு அப்புறமா ரசிகர்கள் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் விஜயகாந்தின் சமாதிக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில அயோத்தியில திறக்கப்பட்ட ராமரின் கண்கள் பார்ப்பதற்கு கேப்டன் விஜயகாந்தின் கண்கள் போல இருப்பதா ஒப்பிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் அதன் வீடியோ மற்றும் போட்டோக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதை விஜயகாந்தின் மகன்கள் விஜய் பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் 2 பேரும் தங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. இந்த போட்டோஸ் இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. என் குழந்தை வாயிலிருந்து வெளியே வர ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளுக்கு இசை போல இருக்கு அப்படின்னு தம் மகளை பேசவிட்டு ரசிக்கிறாங்க ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்ரீதர். கணவர் அர்ணவை பிரிந்து வாழ்ந்து வரும் 70 சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர் தனது மகளை தனியாவே வளர்த்துட்டு வராங்க. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது கூட குழந்தைய கையிலேயே தூக்கிட்டு போறாங்க. சோஷியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் திவ்யா ஸ்ரீதர் ரெகுலரா தனது குழந்தையின் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஷேர் பண்ணும் வீடியோக்கு கீழே நிறைய பேர் குழந்தை அப்படியே அர்ணவ் மாதிரியே இருக்கு, இப்படி ஒரு கியூட்டான ஃபேமிலி மிஸ் பண்றீங்க, சீக்கிரமா ரியலைஸ் பண்ணி திரும்பி வாங்கன்னு அர்ணவ டேக் பண்ணாங்க. இந்த நிலையில திவ்யா ஸ்ரீதர் தனது மகள் தத்தி தத்தி பேசும் ஒரு கியூட்டான வீடியோவை ஷேர் பண்ணி என் குழந்தை வாயிலிருந்து வெளியே வரும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளுக்கு இசை போல இருக்குன்னு எமோஷனலா தெரிவிச்சிருக்காங்க. இனிமே ரச்சிதா மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கையில சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு மனமுடைஞ்சு பேசியிருக்காரு தினேஷ். சீரியல் ஆக்டர் தினேஷ் பிரிவும் சந்திப்பும் சீரியல்ல நடிக்கும் போது தன்னுடன் சேர்ந்து நடித்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமியை லவ் பண்ணி 2015ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மேரேஜுக்கு அப்புறமா சந்தோஷமா வாழ்ந்து வந்த இந்த ஜோடி பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இப்போ பிரிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த தினேஷ் தான் கொடுத்த இன்டர்வியூல நான் உள்ள போகும்போது எப்படியாவது என்னுடைய லைஃப் சரியாயிடும்னு தான் நினைச்சேன், டைட்டில் வின் பண்ணி திரும்பவும் லைஃப ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், ஆனா வெளியே வந்து பார்த்தா எந்த இடத்துல இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு, இதுக்கு மேல ரச்சிதா மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கை இல்ல, ஒரு சுவத்தை எழுப்பி அந்த சுவத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க, அதை என்னால உடைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுக்கு மேல நான் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணத்தை தொடர போறேன்னு தெரிவிச்சிருக்காரு. தனது தங்கை பவதாரணி மறைவுக்கு முன்னாடி அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணி எமோஷனல் ஆகி இருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு. இளையராஜாவின் மகள் பவதாரணி சுமார் 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல பல பாடல்களை பாடியிருக்காங்க. குறிப்பா பாரதி படத்துல மயில் போல பாடலுக்கு சிறந்த பின்னணிக்கான தேசிய விருது பெற்றாங்க. அவங்களுடைய இறுதிச் சடங்குல இந்த பாடலை பாடி குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியது காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த நிலையில பவதாரணியின் அண்ணன் வெங்கட் பிரபு அவங்க கூட எடுத்துக்கிட்ட கடைசி போட்டோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அதுல பவதாரணியை கட்டியணைத்து அன்போடு தலையில முத்தமிட்டபடி போஸ் கொடுத்திருக்காரு. அதே போல ஃபேமிலியா எல்லாரும் எடுத்துக்கிட்ட போட்டோவை ஷேர் பண்ணி நாங்க பவதாரணி கூட எடுத்துக்கிட்ட கடைசி போட்டோன்னு எமோஷனலா போஸ்ட் போட்டிருக்காரு.